டிக்டாக்க பேன் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நெஞ்ச ஆட்டமாடா ஆடினீங்க, பேட்ட பிஜிஎம் போட்டு சேட்டை பண்றது, தெரி பிஜிஎம் போட்டு வெறி ஏத்துறது, ஸ்லோ மோஷன்ல நடந்து வாங்கினா ஒரு வாரம் லூஸ் மோஷன் ஆன மாதிரி நடந்து வர்றது, இதெல்லாம் பண்ணீங்கல்ல. இப்படியோ டிக்டாக்க பேன் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த டிக்டாக்ல ஓவரா பண்ணாத. டிக்டாக்லயும் டேலண்டட் பீப்புள்லாம் இருக்காங்க. ஓ சாரி, எனக்கு தெரியாது. என்ன பண்ணுவாங்க? பாடுவாங்க. நான் தேடும் செவந்தி பூவிது. ஓ பாட்டா? என்ன 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 அவங்களுக்கு ஃபேன்ஸ் எல்லாமும் இருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நான் உங்கள் வினோத். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா காத்து கருப்பு கலை அந்த சாருக்கு தான் அந்த பதிவு. சார், உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நான் உங்களுடைய ஃபேன் தான், வெறித்தனமான ஃபேனு. நீங்கள் உங்கள்கிட்ட எல்லா திறமையும் இருக்குது, பாட்டு பாடுறீங்க. சரி, வேற என்ன டேலண்ட்னா? அவ்வை சண்முகி படத்துல கமல் பண்ணா கை தட்டுறீங்க, ரெமோ படத்துல சிவகார்த்திகேயன் பண்ணா விசில் அடிக்கிறீங்க, இவர் பண்ணா மட்டும் கலாய்ப்பீங்களா? ஏய் சாரி, நீ என்ன பேசிட்டு எனக்கு தெரியல, நான் பார்க்கல. நான் பார்த்து தான் சொல்லியிருப்பேன். நான் பார்க்கலாமா? அப்படி கேளு. தெரியாமையே பேசிடுவியா? பாரு. ஓகே, கொரோனானால நிறைய பேருக்கு வேலை போக போகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா நிறைய டாக்டருங்களுக்கு வேலை போக போகுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமா, தக்காளி எடுத்து தலையில தேங்க, வெங்காயத்தை எடுத்து வயிற்றுல தேங்கன்னு சொல்லி இந்த டாக்டருங்களும் இப்படிலாம் பண்ணி இந்த ஆக்டருங்களும் காணாம போறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நான் தான் காத்து கருப்பு கலை. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு வந்திருக்காங்க என்னை பார்க்கறதுக்கு. ஓ, இவ்வளோ ஃபேன்ஸ் வராங்களே, எங்க போய் இவங்களெல்லாம் மீட் பண்ணுவாங்க? பாத்ரூம் போகிறதுக்காக வந்தேன். ஓஹோ, ஆக்சுவலா நிறைய பேர் இந்த மாதிரிலாம் இருந்தாலும் சில பேர் ரொம்ப அழகா அவங்க டேலண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணி டான்ஸ் டயலாக்ஸ்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கிட்ட வராத, வீட்ல வேற அப்பா அம்மா யாரும் இல்ல. இவங்க ஸ்கூல் பக்கம் நடந்து போனாலே, என்ன ஸ்கூல்ல இருந்து உங்க பேத்தியை கூட்டு போக வந்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. கூட்டு போய் டெஸ்ட் பண்ணா மருந்து பில்லே 30,000 வரும். இதுல கிளுகிளுப்பான டிக்டாக் வேற. இந்த பையனை பாருங்களேன், 10வது எக்ஸாமுக்கு கோனார் கைடு வாங்கி போவோம் அந்த பையன் மாதிரி தானே இருக்கான். இவனுக்கு கல்யாணம். வந்து க்ளோஸ் பண்ண போறாங்கன்னு சொன்னாங்க. முல்லை சுமதி பேசுறேன். அக்கா, சுமதி அக்கா, அழாதீங்கக்கா. என்னோட மொபைல் நம்பர் வந்து 8870. சொல்லுங்க. 88. என்னோட உடன்பிறப்புகள் எனக்கு கால் பண்ணுங்க. ஹலோ அக்கா, இதுக்கு மேல உங்களை எப்படிக்கா நாங்கெல்லாம் பார்க்க போறோம்? சொல்லுங்கக்கா. வாழ்க்கைனா ஒண்ணுத்தையே பண்ணக்கூடாது, புதுசா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எத்தனை நாளைக்கு தான் பேஸ்ட்லேயே பல்லு விளக்குறது? இன்னைக்கு பாருங்க, துணி ஊற வைக்கிற பவுடரு, இதில் பல்லு விளக்குற துணி இருக்கிற அழுக்கே போகுது, பல்லு இருக்கிற அழுக்கு போகாதா? இது இல்லாம ஷேரிட்டும் பேன் பண்றாங்க. எனக்கு பர்சனலா ஷேரிட்ல வர நோட்டிபிகேஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் பாருங்களேன். சற்று முன் துடிதுடித்து பரிதாபமாக மரணம் அடைந்த பிரபல முன்னணி தமிழ் நடிகரின் மகன், கண்ணீரில் திரையுலகம். சற்று முன் பிரபல முன்னணி நடிகர், முன்னாடி நடிகரின் மகன், இப்போ நடிகரே, பிரபல முன்னணி நடிகர் திடீர் மரணம், குவியும் பிரபலங்கள், கண்ணீரில் மூழ்கிய பிரபலங்கள். சற்று முன் பிரபுவுக்கு ஏற்பட்ட பரிதாபம், சோகத்தில் குடும்பம், நடந்ததை பாருங்க. சரி, நடந்ததை பார்க்கலாமேன்னு பார்த்தா 2 ஆரோ மார்க் போட்டுருந்துச்சு. ஒன்னு நாசர் சட்டையில இருந்த 4வது பட்டனுக்கும், இன்னொன்னு கும்பல்ல உட்காந்து கும்கி ஷூட்டிங் பாக்குற மாதிரி ஒருத்தருக்கும் போட்டிருந்துச்சு.
நல்ல வேலை நான் அதெல்லாம் மிஸ் பண்ணல. அந்த ஆரோ மார்க் மட்டும் இல்லைன்னா நாசர் சட்டையில் இருந்த 4வது பட்டனை பார்க்காமே விட்டுருப்பேன். இதெல்லாம் போக சுகர் வந்த சூர்யா, சீக்கு வந்த சிவகார்த்திகேயன், டெங்கு வந்த தனுஷ், ஆக்ஷன் கிங் அர்ஜுனுக்கே ஆயா மாதிரி இருக்க ஒருத்தர்னு இவங்கெல்லாமும் இருக்காங்க. தான் திட்டாலும் காத்து கருப்பு கலையோட பாட்டு, மெயினான செந்தில்குமாரோட இங்கிலீஷு, வணக்கமுங்கோ ஷீலாவோட டான்ஸு, ஜிபி முத்தோட திட்டு, தொண்டை கட்டின மாதிரி பேசுகிற சென்டிமெண்ட் வில்லன்னு எல்லாரையும் மிஸ் பண்ண தான் போகிறோம். டிக்டாக் பத்திரமா போயிட்டு வா. RIP டிக்டாக். வைகை ஆத்து பாலு பக்கம் நடந்து போனேன்னா என்னை பாலா பண்ணி வராங்களே பாவி பசங்கடா. கண்ணில் காம வச்சு கொல்லுறியே கண்ணா பின்